மேனேஜர் லீவே கொடுக்க மாட்டாங்க. தீபாவளி கூட நான் போனேன். எதனால இந்த மாதிரி? அவங்களுக்கு தேவை, அவங்களுக்கு வேலை. நம்மக்கிட்ட யாரெல்லாம் சிரிச்சு பேசுகிறாங்களோ அவங்க லீவு கேட்டாலும் கொடுத்துருவாங்க. 10 நாள் ஊருக்கு போகிறனாலும் கொடுத்துட்றாங்க. நான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் ஆகாதவளாகவே இருப்பேன் நான். சாரி, இந்த வேர்ட் சொல்ல தப்பாக நினச்சிங்கன்னா, ஸோ அது புரியறதுக்காக சொல்கிறோம். அதனால் இப்படி பண்ணுறவங்களுக்காக மட்டும் அந்த ஹையர் போஸ்டிங் கொடுக்கறது அந்த மாதிரி. கரெக்ட். நான் அனுபவப்பட்டுக்கிறேன். நான் போன போஸ்டிங் வேற, ஆனால் என்னை தூக்கி தூண்டு ஹெல்ப்பரில் போட்டான். ஐயோ, நம்ம வேலையை இவ்வளோ வந்துட்டாலே, இவ்வளோ எப்படின்னா வேலையை துரத்திடணும். அப்படியே இருக்கிறாங்க. அப்படியே இருக்கிறாங்க. இது மாதிரி வீட்டில் உடம்பு முடியலாம் வந்திருக்காங்களே, அப்படிலாம் ஹெல்ப் பண்ணுறது கிடையாது. கத்தே ஆகணும் நம்பன்னு சொல்லிட்டு சேல்ஸ் பண்ண ஆரம்பித்தேன், ஃபோல்டிங் பண்ண ஆரம்பித்தேன், சுங்கு போடுவேன். இப்போ எல்லாமே எனக்கு தெரிஞ்சுக்கினேன். அவங்களுக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு டாட்டா பாய் சொல்லிட்டு வந்துட்டு வேறு. ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கேன். ஹாப்பி நியூ இயர். சேம் டு யூ. எப்படி போயிட்டு இருக்கு நியூ இயர்? சூப்பராக போச்சு. ஓகே, எப்படி சூப்பராக போகுது? எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க? எதை வச்சுன்னா, இத்தனை நாளாக வந்து நான் வேலைன்னு நியூ இயர் டைமில் கூட நான் வேலையில் தான் இருப்பேன். இந்த வருஷம் வந்து நான் எப்படின்னா, எனக்கு என்னதான் இப்போ வேலையில் கான்செப்ட் செலுத்தினாலும் அவங்க வந்து அவங்க முதலாளின்ற ஒரு இதில் தான் நம்மளை இது பண்ணுறாங்க. அதனால் இந்த வருஷம் நான் பண்ணிட்டேன். எங்கள் மாமியார், மாமனார், சொந்த பந்தம் எல்லாரும் வந்திருந்தாங்க. அவங்க கூட நான் ஷேர் பண்ணி. என்ன எங்கே ஒர்க் பண்ணுறீங்க? எங்கே ஒர்க்? சாரி ஷாப்பில் தான். ஓகே. இப்போது ஒரு கேர்ள்ஸ் வந்துட்டு போயிட்டு நம்ம அந்த வேலை போலோ நம்ம எடுத்துக்கணும் இல்லையா ஃபேமிலிக்காக. ஸோ இப்போ நீங்கள் வேலைக்கு போயிட்டு ஒரு சர்டன் இன்கம் எப்படி ஜென்ரேட் பண்ணுறீங்களா? இந்த ஃபீல் உங்களுக்கு எப்படி அந்த ஃபீலிங் எப்படி இருக்குதுன்னா, இப்போதைக்கு நான் வேலைக்கு போகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் ஹஸ்பண்டுக்கும் உடம்பு சரியில்லை, நான் வீட்டை பார்த்துக்கணும். பையன் மேரேஜ் பண்ணினா அவனும் தொல்லை பண்ணக்கூடாது. மாமியார் மாமனாரும் இருக்காங்க, அவங்களையும் இது பண்ணணும். அதனால் என்ன பண்ணுறது, எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் நம்ம வேலைக்கு போய் தான் ஆகணும்னு இருக்குது. இப்போ இதுக்கு இடைப்பட்ட என்ன எப்படி இருந்தாலும் வீட்டில் ஒருத்தவங்க ஏர்ன் பண்ணலன்னா எப்படி தான் அது பெரிய கஷ்டமாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கஷ்டத்தை நீங்கள் எப்படி தனியால் எப்படி நீங்கள் சமாளிக்கணும்? தனியால் தான் சமாளிக்கணும். அந்த தைரியம் வரணும். ஓகே. எல்லா கேர்ள்ஸுக்கும் வந்துட்டு அந்த தைரியம் அவ்வளோ சீக்கிரமாக வந்துடுறது இல்லை. அந்த மாதிரி கேர்ள்ஸுக்கெல்லாம் நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் வந்து அந்த மன தைரியம் இருக்காது, ஆனால் எனக்கு இருக்குது. அந்த மாதிரியான கேர்ள்ஸ்க்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? லைஃப்பில் நீங்கள் பட்ட அனுபவங்களில் தைரியமாக இருக்கணும். தனியால் நம்ம ஜெயிச்சு காட்டணும். எது வந்தாலும் என்ன நடந்தாலும் தனியால் ஜெயிச்சு காட்டணும். எதுவுமே இப்போ ஒரு சிலவங்களாம் ரொம்ப மூலையிலேயே முடங்கி போயிட்டு அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் நமக்கு தான் நோயை வந்து வா 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 நம்மளே நோயை கூப்பிட்ற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம வந்து அதெல்லாம் ரிலாக்ஸாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும். இந்த நம்ம ஒரு கொஸ்டின் நான் கேட்குறேன். இப்போ நம்ம வீட்டில் நல்லா இருக்கிறப்போ, ஹெல்த்தியாக இருக்கிறப்போ சொந்தக்காரங்களாம் பயங்கர ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க, பயங்கர மதிப்பாங்க. அதே நம்மளோட நிலைமை வந்து சரிஞ்சு போச்சுன்னா நம்மள யாரும் அப்படி எங்கள் குடும்பத்தில் வந்து அந்த மாதிரி இதுவெல்லாம் என்ன அப்படி இது பண்ணதில்லை. எல்லோரும் நம்ம அண்ணி நம்ம இது அப்படி தான் நினச்சிட்டு இருக்காங்க. எங்கள் அம்மா வீட்லேயும் சரி, எங்கள் மாமியார் மாமனார் வீட்லேயும் சரி, நிலைமை சரி இதுவானாலும் என்ன யாரும் அந்த அளவுக்கு இதுவாக நினச்சதில்லை. ஓகே, எல்லாம் நல்லபடியாக தான் போகுது. எல்லாம் நல்லபடியாக. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இப்போது நியூ இயர் அன்னைக்கு கூட நம்ம லீவ் போட முடியாத அளவுக்கு ஒர்க் ப்ரெஷர் அந்த மாதிரி இருக்கும். மேனேஜர் லீவே கொடுக்க மாட்டாங்க. தீபாவளி கூட நான் போனேன். எதனால இந்த மாதிரி? அவங்களுக்கு தேவை, அவங்களுக்கு வேலை. அது எப்படி? அது நல்ல நாள்ன்றது எல்லாருக்கும் தானே வரும். இந்த ஒரு மனநிலையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் வந்து ஒரு இடத்துல பேர் சொல்ல விரும்பலை, அந்த சைடு தான் நான் ஒரு இடத்துல வேலைக்கு போனேன். ஆனால் அவங்க வந்து எப்படின்னா ஆளு தகுந்த மாதிரி லீவ் கொடுக்குறாங்க. எப்படின்னா அவங்களாம் கொஞ்சம் நல்லா கலகலன்னு பேசுவாங்க. நான் எப்படின்னா எங்கள் வீட்டில் மட்டும்தான் நான் கலகலன்னு பேசுவேன். வெளியே வேலைக்குன்னு வந்துட்டேன்னா நான் ஸ்ட்ரிக்டாகவும் இருப்பேன். யார் இது பண்ணாலும் உடனே சிரிச்சிடவும் மாட்டேன். அப்படியே கொஞ்சம் தூரத்தில் டிஸ்டன்ஸ்லேயே இருப்பேன் நான். அது ஒரு சிலருக்கு பிடிக்காது, மேனேஜருக்கோ சூப்பர்வைசரோ அது ஒரு சிலருக்கு பிடிக்காது. அவங்க என்ன இது பண்ணுறாங்கன்னா, நம்மக்கிட்ட யாரெல்லாம் சிரித்து பேசுகிறாங்களோ அவங்க லீவு கேட்டாலும் கொடுத்துருவாங்க. 10 நாள் ஊருக்கு போகிறனாலும் கொடுத்துட்றாங்க. நான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் ஆகாதவளாகவே இருப்பேன் நான். அதனாலே தான் இப்போ நான் அங்கேருந்து வெளியே வந்துட்டு தான் இப்போ நான் புதுசாக இப்போ ஒரு இடத்துல வேலைக்கு போகிறேன். ஆனால் இது உண்மைதான்க்கா. ஏன்னா இது ஆம்பளைங்களுக்குமே வந்து இது பொருந்தும், பொம்பளைங்களுக்கு பொருந்தும். ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, இப்போ யாரெல்லாம் வந்து இந்த ஃபேவர் பண்ணுறாங்க, அதாவது யாரெல்லாம் சொம்பு தூக்குறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா. சாரி, இந்த வேர்ட் சொல்ல தப்பாக நினச்சிங்கன்னா, ஸோ அது புரியறதுக்காக சொல்கிறோம். அதனால் இப்படி பண்ணுறவங்களுக்காக மட்டும் அந்த ஹையர் போஸ்டிங் கொடுக்கறது அந்த மாதிரி. கரெக்ட். நான் அனுபவப்பட்டுக்கிறேன். நான் போன போஸ்டிங் வேற, ஆனால் என்னை தூக்கி தூண்டு ஹெல்ப்பரில் போட்டான். எதனால? ஏன்னா நான் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறேன், கரெக்டாக இருக்கிறேன். அவங்க
அவங்க சொல்கிறதெல்லாம் நான் இது பண்ணலை. ஆனால் நான் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் கொள்றேன்றதுனால அதே போல் நம்ம ஒர்க்கர்ஸ் ஆச்சேன்னு சொல்லிட்டு முன்னே இருக்கிறவங்களாம் நம்ம வேலை இன்னொருத்தவங்க வராங்கன்னா அவங்களுக்கும் நம்ம கொஞ்சம் ரெஸ்பாண்ட் பண்ணணும். ஆனால் அந்தமாரி ஒரு சிலர் இருக்க மாட்டேன்றாங்க. ஐயோ நம்ம வேலையை இவ்வளோ வந்துட்டாலே இவ்வளோ எப்படின்னா வேலையை துரத்திடணும் பொம்பளைங்களுக்கு அப்படியே இருக்கிறாங்க. அப்படியே இருக்கிறாங்க. இது மாதிரி வீட்டில் உடம்பு முடியலாம் வந்திருக்காங்களே பண்ணுவோம் அது மாதிரி அப்படிலாம் ஹெல்ப் பண்ணுறது கிடையாது. நான் அனுபவப்பட்டுக்கிறேன். நான் போன வேலை சிஆர்எம் வேலை, கஸ்டமர் ரிசீவ் பண்ணி அவங்க வந்து எப்படின்னா ஏற்கனவே 2 சிஆர்எம் இருக்காங்க. ஐயோ இவங்க வேறு வந்துட்டாங்களே எங்கடா அவங்க இன்னும் அதிகமாக இதுவாகிடுவாங்களோ நம்ம கொஞ்சம் டவுன் ஆகிடுவோமா அப்படியெல்லாம் நினச்சி என்னை திரும்பி ஹெல்ப்பர்லேயே போட்டாங்க. ஆனால் நான் வந்து மனம் தளரல. ஓகே ஹெல்ப்பராக இருந்தாலும் என் குடும்ப சூழ்நிலை சரியில்லை, எது இருந்தாலும் எனக்கு வந்து எப்படின்னா எல்லாமே கற்றுக்கணும். நான் வந்து சில்ட்ரன்ஸ் ட்ரெஸ் எல்லாம் சேல்ஸ் பண்ணேன். அப்புறம் காட்டன் சாரீ ஒரு இடத்துல போய் சேல்ஸ் பண்ணேன். அதெல்லாம் எனக்கு ஃபோல்டிங்கு பண்ண தெரியாது. ஆனால் அந்த இடத்துக்கு போய் கற்றுக்கினேன். சரி காட்டனில் கற்றுக்கிறோம், பட்டில் கற்றுக்கணும், பட்டு ஃபோல்டிங் பண்ணணும், பட்டில் இதுவே நம்ம ஃபோல்டிங் இது தெரியலன்னு சொல்லக்கூடாது. அதனால சொல்லிவிட்டு நான் பட்டில் போனேன். அங்கே வந்து ரொம்ப இது நடந்துச்சு. கற்றே ஆகணும் நம்பன்னு சொல்லிட்டு சேல்ஸ் பண்ண ஆரம்பித்தேன், ஃபோல்டிங் பண்ண ஆரம்பித்தேன், சுங்கு போடுவேன். இப்போ எல்லாமே எனக்கு தெரிஞ்சுக்கினேன். அவங்களுக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு டாட்டா பாய் சொல்லிட்டு வந்துட்டு வேறத்தில். ஆனால் நான் கேட்ட சம்பளத்தோட கம்மியாக தான் கொடுத்தானுங்க. எனக்கு செட் ஆகலை. நானும் கேட்டு பார்த்தேன், ஒன்றும் செட் ஆகலை. சரி வேண்டாம், நம்ம வேலை கற்றுக்கணும், பரவாயில்ல அப்படின்னு. இது இவங்க சொல்கிற சரியான ஒர்த்தான ஒரு விஷயம். நம்ம எந்த இடத்துல ஒருத்தவங்க நம்ம டம்ப் பண்ண ட்ரை பண்ணுறாங்களோ அந்த இடத்துல நம்மளோட நாலேஜ் காமிச்சோ இல்லை அந்த நம்மளோட இன்ட்ரெஸ்ட் காமிச்சோ கற்றுக்கிட்டு முன்னுக்கு வரணுன்றது நம்மளோட நெசசிட்டி. அந்த எண்ணம் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் ஜெயிச்சிரும், எங்கே போனாலும் ஜெயிச்சிரும். கண்டிப்பாக. மற்றபடி இந்த தாங்கி நம்மள டார்கெட் பண்ணுறாங்க. நம்ம ஐயோ இவங்க என்னடா இது இவங்க இப்படி பண்ணுறாங்களா அப்படி பண்ணுறாங்களே சொல்லிட்டு நம்ம வெளியே வரக்கூடாது. வேலை கற்றுக்குன்னு நம்ம வெளியே வரணும். கரெக்டான போர்டு ஆக்சுவலி. வேலை கற்றுக்கிட்டு வெளியே வரணும். அவங்க என்னதான் கொடுமைப்படுத்தினாலும் சரி தான் அதெல்லாம் நம்ம சமாளிச்சுக்கணும். ஆனால் ரொம்ப அவங்க அதாவது எப்படின்னா முடியாத பட்சத்தில் அவங்க நம்மளை இது பண்ணாங்கன்னா அது நம்ம இருக்கக்கூடாது. அப்படியேப்பட்ட இடமே நம்ம வேலை பண்ணக்கூடாது. கரெக்ட். இது ஒரு பொத்தான. ஸோ இந்த மாதிரி ரொம்ப டம்ப்டா யாராச்சும் ஒருத்தவங்க சும்மா திட்டா கூட நம்ம மூளை உடஞ்சி போகிறோம். நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க டைரக்டா? திட்டா ஏதோ பண்ணாலும் நம்ம எதுவும் மூளையெல்லாம் முடிஞ்சு போய் அதெல்லாம் இருக்கக்கூடாது. நமக்கு தேவை வேலை. நம்ம என்ன கான்செப்டில் நம்ம நினைக்கிறோமோ அதை கரெக்டாக நம்ம இது பண்ணிட்டு போனோம். ஓகே தேங்க்யூக்கா. நல்ல மெசேஜ், சூப்பராக இருந்துச்சு. ஓகேவா? நியூ இயரில் ஒரு நல்ல ஒரு மெசேஜ் வந்து